என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். மைவித் எம்டி சக்தியானந்தனுக்கு அதாவது கண்டிஷன் பெயிலெலாம் இல்லாமல் அடுத்த மாதம் டிசம்பர் மாதத்துக்குள்ளே அவர் எல்லாமே க்ளோஸ் பண்ணி அவர் நிச்சயமாக கோயம்புத்தூர் வர போகிறதா புதிய செய்திகள் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் என்ன நம்ம ஆரம்பிக்கணும், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக இந்த நிறுவனத்தை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருக்குது கோயம்புத்தூரில். அதன் அடிப்படையில் நமக்கு கிடைச்ச செய்தி பிரகாரம் தமிழக மக்களுக்கு குறிப்பாக 69 லட்சம் மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் பண்ணுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் சொல்ல டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். உங்களுக்கு புரிஞ்சது மட்டும் இல்லாமல் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகம் ஏதாவது கமெண்ட்டில் தெரிவிங்க. புதிய நண்பர்கள் யார் வீடியோ பார்த்தாலும் சரி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர் வந்ததோட பிளான் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். 100க்கு 100ங்கக்கூடிய அந்த தாட்டில் இப்போ எம்டி சக்தியானந்தோட ஆதரவாளர்கள்லாம் கோயம்புத்தூரில் பணியை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி பண்ணணுங்கக்கூடிய டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. எம்டியை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையோடு இருங்க, நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாரக மந்திரத்தை திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. 69 லட்சம் இன்வெஸ்டர்ஸ், அதாவது மெம்பர்ஸ், குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எதிர்காலம் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 12,70,000 பேர் தான் கரண்ட் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ 30 மெம்பரில் கண்டினியூ ஜாபை நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் விதிச்சிருக்கிறாங்க. ஆட்ஸை கண்டினியூ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் விதிச்சிருக்காங்க. கண்டினியூ பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆப்ஸை கரெக்டாக நான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய உறுப்பினர் சேர்ப்பு, அதாவது புதிய உறுப்பினர்களை திரும்பவும் சேர்க்க சொல்லி அந்த பழைய மெம்பர்ஸ்க்கெலாம் ஒரு அறிவுரை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உறுப்பினர் சந்திப்பு எங்கெல்லாம் பெரிய பெரிய மால், திருமண மண்டபம், ஹோட்டல்லலாம் ரூம் போட்டு பெரிய மண்டபத்தை எடுத்து மக்கள்கிட்ட பேச போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டிசம்பர் லாஸ்ட்டில் கிட்டத்தட்ட இது நடக்கும்னு சொல்கிறாங்க. ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால் உறுப்பினர் சந்திப்பு, புதிய உறுப்பினர் சேர்ப்பு இதெல்லாம் நடக்க போகுது. டெவலப் கம்பெனி எப்படி கொண்டுட்டு போகணும், நெக்ஸ்ட்டு லெவல் கொண்டு போகணுன்னா அட்வைஸையும் கேட்க போகிறதா எம்டி சக்தியானந்தன் அவர்கள் சொல்லியிருக்கிறதா குடும்ப உறுப்பினர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ கோயம்புத்தூர் வரது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அது தேதி மட்டும் நமக்கு கன்ஃபார்ம் வரும். கன்ஃபார்ம் நம்ம பண்ண முடியாது, கோர்ட்டு டிஸ்கஷன் பண்ணி ஒரு முடிவு சொல்ல போகிறாங்க. கூடிய நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. கம்பெனி நிச்சயமாக திறக்க போகிறாங்க. நிச்சயமாக ஆப்பு இதையே கண்டினியூ பண்ண போகிறாங்க, இல்லை வேறு ஆப்பு வரப்போகுது. ஸோ நம்ம கையில் விளம்பரம் எப்போவுமே ஓடிக்கிட்டு இருக்க போகிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் இந்த வீடியோவில் தெரியப்படுத்தியிருக்கேன். இது என்னுடைய சொந்த கருத்தில் நான் பேசுகிறேன். இந்த செய்தியை கோயம்புத்தூர் நண்பர்கள்ட்டேருந்து வாங்கி தான் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எங்களுடைய கரண்ட் செய்தியை உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கிற நண்பர்களே. அடுத்த எபிசோடில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.